வணக்கம். நான் உங்களோட விருந்தர். இப்ப புது ரூல்ஸ் என்ன? ட்ரிங்க், அதாவது தண்ணி அடிக்கும்போது உங்க ஒய்ஃப் பர்மிஷன் கொடுக்காம தண்ணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெயிலுக்கு போற அளவுக்கு, ஜெயில் தண்டனை விதிக்கிற அளவுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? என்ன? நெல்லையில் இங்க பாருங்க. ஆக்சுவலி ஒய்ஃப் வந்து அவங்க குடும்பத்துல வந்து குடிச்சு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி, அவர் கணவர் வந்து குடிச்சிட்டு வந்தாரு, அடிக்கிறாரு, என்னை கெட்டா திட்டுறாரு, எங்க அம்மா வீட்டுல போய் காசு டவுரியா வாங்கி சீதனம் வாங்கிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்கன்னா, இது குடிதான் காரணம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிறை தண்டனை வரைக்கும், ஆக்சுவலி எவ்வளவு வருஷம் இல்லை, சிறை தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க நியூ ரூல்ஸ். அப்புறம் ஒய்ஃப் நோன்னு சொல்லியும் குடிக்காதுன்னு சொல்லியும் குடிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூலு, குடிக்காதுன்னு சொல்லி, ஏன்னா 3/4 பேர், ஒரு 100க்கு 99 பேர் குடிக்காதம்பாங்க. சரிங்களா? மனைவிகள். ஏன்னா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், குடிக்காதீங்கம்மா, குடிச்சிட்டு வந்து ரகலைப்பட்டவங்க இருக்காங்க. அதனால இப்ப கவர்மெண்ட் ரூல்ஸ், ஒய்ஃபு குடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் குடிச்சிங்கன்னா, புருஷன் குடிச்சான்னா அவனை தூக்கி அது கிரைமா, அதை வந்து குற்றமா கருதி ஜெயில வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ன, புது சட்டம் பிரகாரம் 85 பிஎன்எஸ் லா பிரகாரம் குடிச்சிட்டு வந்து உங்க பொண்டாட்டிய, என்ன, இல்ல உங்க வீட்டுல இருக்க பெண்மணிய, இல்ல சின்ன பசங்களை மென்டலாகவும், அதாவது டார்ச்சர், மென்டல் டார்ச்சரும், அடி உத இதையா தூக்கி போறது, இந்த மாதிரி பிசிக்கலாகவும் அவங்கள அடிச்சீங்கன்னா அது மிக பெரிய குற்றம். அந்த தண்டனை ஜெயிலுக்கு அவங்க ஜெயில் தண்டனை கூட நிறையலாம் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவு வருஷம் கன்ஃபார்ம் இல்லை, இப்பதான் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ஒய்ஃப் குடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் குடிச்சு அடிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பு. ஏன்னா ஒய்ஃப் குடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் குடிச்சேன்னா இதே ஒரு ரீசன் எடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு உள்ள உட்கார வைக்கலான் இருக்காங்க. பல பேர் பார்த்து, நிறைய பேர் பார்த்துக்கோங்க, எக்காரத்து கொண்டு ஒய்ஃப் குடிக்காதுன்னு சொல்லி, ஒய்ஃப் குடிக்காதுன்னு சொன்னேன், என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்னை திட்டான், உதைக்கிறான், வீட்டுல இருக்க பசங்களை வந்து மிரட்டுறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா தூக்கி உள்ள வைக்கலாம் ரூலு. என்ன, இது தண்டனை கூட இல்லை, ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம், இது தண்டனையே இருக்குன்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒய்ஃப் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் குடிக்கலாம். குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது உட்கார்ந்து கொண்டு எந்த இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. ஒய்ஃப் நான் குடிக்கவே வேணாம்னு சொன்னாங்க, இவன் தெரியாம போய் குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொன்னாலும் அது இன்னும் குற்றம்தாங்க. நீங்க வந்து பிரச்சனையே பண்ணல, என்னதான் பாக்குறதுனாலும் குடிச்சிட்டு வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வந்தா அதுவும் குற்றம் தான் இருக்காங்க. நீ சொல்லலாம், நான் பிரச்சனை பண்ணல, குடிச்சு நான் ஆட படுத்து அப்படின்னா, குடிச்சிட்டு வராதுன்னு சொல்லியும் குடிச்சிட்டு வந்தேன்னா அதுவும் குற்றம் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இது வந்து டாஸ் மார்க்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அடி. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல நடத்துறாங்க, இருக்கு, நான் இல்லைங்கள, ஆனா அது வந்து பிரைவேட்ல இருக்கு. ஏன்னா வான்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கல. சரிங்களா? இது பெரிய வரவேற்கத்தக்க. சரிங்களா? உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.